இப்ப நம்ம உடம்புல ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னா அந்த மிஷின் உடைஞ்ச பகுதிய ஒரு வெள்ளை கோடா ரொம்ப தெளிவா காட்டிடும். ஆமா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். மருத்துவர் அதை பார்த்துட்டு இதோ இங்கதான் பிரச்சனை அப்படின்னு சுலபமா சொல்லிருவாரு. எந்த குழப்பமும் இல்ல. ஆனா இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய மனசோட ஆழத்தையோ இல்ல நீங்க சந்திக்கிற அகப்போராட்டங்களையோ, அதாவது உங்க அறியாமையோட வேர்களை எந்த எக்ஸ்ரே மிஷினாவது துல்லியமா படம் பிடிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல இல்லையா? ஏன்னா மனித மனசோட இருள் ரொம்ப ரொம்ப மர்மமானது. அந்த இருளை எப்படி விளக்குறது, எப்படி ஒரு மனிதன் முழுமையான விழிப்புணர்வை அடையிறது அப்படிங்கிறது பல 100 வருஷமா நம்மள குடைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான தேடல் அது. ஆமா. அதனாலதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல எடுத்துக்கிட்ட மூல கட்டுரை சும்மா ஏதோ ஒரு 12 வரி கவிதை கிடையாது. இது மனித மனம் தனக்குள்ள இருக்கிற இருளை எப்படி அகற்றி படிப்படியா எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு காட்டுற ஒரு துல்லியமான உளவியல் வரைபடம்னே சொல்லலாம். ஒரு சைக்காலஜிக்கல் மேப். ஆமா, எக்ஸாக்டா. வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல வர்ற 420 முதல் 423 வரையிலான வரிகளைத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா தோண்டி எடுக்க போறோம். ஆக்சுவலா இந்த வரிகளை ஒரு தத்துவார்த்தமான என்ன சொல்றது, ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆமா, ஏன்னா பலரும் இத படிக்கும்போது ஓ இது ஒரு மதச்சார்பான பக்தி இலக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உளவியல் அதிர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப பெருசு. புரியுது. மனிதன் எப்படி மாயைகள்ல சிக்கி இருக்கான், அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றான், மீண்ட பிறகு என்னவாக மாறுறான் அப்படிங்கறத ஒரு விஞ்ஞானி மாதிரி ரொம்ப துல்லியமா பகுப்பாய்வு செஞ்சிருக்காரு வள்ளலார். இது சும்மா கண்ணு மூடிக்கிட்டு தியானம் பண்றத பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. ஓ, அப்ப வேற என்ன? இது நம்ம மூளையோட நம்ம உணர்வுகளோட கட்டமைப்பையே மொத்தமா மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ். வாவ். அந்த ப்ராசஸ் எங்க தொடங்குது அப்படிங்கிறது தான் முதல்ல என்னை ரொம்ப ஈர்த்தது. நீங்க அந்த முதல் 3 வரிகளை கவனிச்சீங்கன்னா தெரியும். விடைய மறைப்பலாம் அருட்பெருஞ்சோதி விடுவித்துயிர்களை அருட்பெருஞ்சோதி அடைவுறத் திருட்டும் அருட்பெருஞ்சோதி. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரம்பம். இங்க விடைய மறைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்த உடனே சொல்றாங்க. பேரொளிய பத்தி பேசாம இருள பத்தி மாயைய பத்தி பேசுறாங்க. நிஜமாவே இந்த விடைய மறைப்புனா என்ன? இன்றைய நவீன உலகத்துல இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது விடயம் அப்படின்னா நம்ம ஐம்புலன்களையும் ஈர்க்கக்கூடிய வெளி உலக பொருட்கள், அப்புறம் ஆசைகள். ஒரு காலத்துல இது பொன் பொருள் மண் ஆசையா இருந்துச்சு. இப்ப நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் மாதிரி. கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க மணிக்கணக்கா மூழ்கி இருக்கிற அந்த மொபைல் ஸ்கிரீன் கூட ஒரு விடயம்தான். நம்ம கவனத்தை முழுக்க வெளியிலே கட்டி போடுற ஒரு மிகப்பெரிய மாயா அது. உண்மைதான். நீங்க சம்பாதிக்கிற பணம், வாங்குற கார், சோஷியல் மீடியாவுல கிடைக்கிற லைக்ஸ், இதெல்லாம் தான் உண்மை, இதுதான் லைஃப் அப்படின்னு உங்க மூளை முழுசா நம்புது இல்லையா? ஆமா, அப்படிதான் நாங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. அது ஒரு மிகப்பெரிய திரை. அதுக்கு பேரு தான் மறைப்பு. இப்ப அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பேரறிவு முதல்ல என்ன பண்ணுதுன்னா இந்த வெளி உலக மாயால இருந்து உங்களை விடுவிக்குது. அதாவது ஒரு ரியலைசேஷன் கொடுக்குது. கரெக்ட். இது எதுவுமே நிரந்தரம் இல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாடகம் அப்படிங்கிற ஆழமான புரிதலை தந்து அதிலிருந்து மெல்ல உங்களை விடுவிக்குது. இதை கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. இது எப்படி இருக்குன்னா, பல வருஷமா நம்ம கண்ணுல ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது ஒரு VR ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா, ரொம்ப சரியான உதாரணம். நான் ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள இருக்கேன். அங்க ஓடுறேன், விழுறேன், அழுவுறேன், ஜெயிக்கிறேன். அதுதான் நிஜம்னு 100% நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு ஒரு பெரிய சக்தி அந்த VR கண்ணாடியை கழட்டி எரியுது. கழட்டும் போது ஒரு அதிர்ச்சி இருக்கும். கண்டிப்பா. அந்த கண்ணாடியை கழட்டினோடனே இவ்வளோ நாளா நான் பார்த்ததெல்லாம் மாயடா சாமி அப்படின்னு புரிஞ்ச ஒரு தெளிவு வரும் இல்லையா? அதுதான் அடைவர திருட்டும் அப்படின்னு சொல்றாங்களா? திருட்டும்னா தெளிவு தானே? ஆமா, மிகச் சரியான ஒப்பீடு இது. அந்த VR கண்ணாடி தான் விடய மறைப்பு. அதை கழட்டின உடனே கிடைக்கிற அந்த கிளியர் விஷன் இருக்குல்ல, அதுதான் திருட்டும் நிலை. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த VR கண்ணாடியை கழட்டுறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு ப்ராசஸ். ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளோ நாளா நீங்க சேர்த்து வச்சிருந்த நம்பிக்கைகள், உங்களோட அடையாளங்கள் எல்லாமே ஒரே நிமிஷத்துல பொய்யாயி போகுது. அதனாலதான் இங்க விடுவித்து அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப நுட்பமா பயன்படுத்துறாங்க. ஓஹோ, அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இல்லாம. ஆமா, நீங்க ஆசைகள் அப்படிங்கிற கயிற்றால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கீங்க. அந்த முடிச்சுகளை அந்த பேரொளி மெதுமெதுவா அவிழ்த்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்குது. வெளிய உலக பொருட்களின் மேல இருக்கிற பிடிப்பு மெல்ல மெல்ல தளருது.
சரி, இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்ப நம்ம அந்த VR கண்ணாடியை கழட்டிட்டோம். வெளி உலக ஆசைகள் எல்லாம் மாயை அப்படின்னு எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. நான் அதுலேருந்து முழுசா விடுபட்டுட்டேன். அவ்வளவுதானே? முடிஞ்சதில்ல. நான் ஞானி ஆயிட்டேன் தானே அர்த்தம். இனிமே நான் ஒரு ஓரமா அமைதியா உட்காந்துக்கலாமே. அங்கேதான் மனித மனசோட மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்னது அது? ஆமா, வெளி உலக மாயைகளை விளக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான வெறும் முதல் படிநிலை மட்டும்தான். அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். உண்மையான ஆபத்து வெளியில இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. எனக்குள்ளயா? புரியலையே. இப்ப நீங்க VR கண்ணாடிய கழட்டிட்டீங்க, நிஜ உலகத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே. ஆனா இவ்ளோ நாளா அந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு இருந்த அந்த நான் யாரு? அந்த நான் அப்படிங்கிறவன் அப்படியே தானே இருக்கான். ஓ, ஆமா இல்ல. இதுதான் நம்மள அடுத்த மிகப்பெரிய கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்படியா? அப்ப அடுத்த 3 வரிகள் அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை பத்தி தான் பேசுதா? அதாவது சொரூப மறைப்பெல்லாம் அருட்பெருஞ்சோதி தொலைப்பித்து உயிர்களை வருட்பெருஞ்சோதி அருளினர் திரட்டும் அருட்பெருஞ்சோதி. ஆமா, எக்ஸாக்ட்டா அத பத்தி தான். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. வெளி உலக மாயைகளை பத்தி பேசும்போது ரொம்ப சாஃப்டா விடுவித்து அப்படின்னு ஒரு மென்மையான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஆமா. ஆனா இந்த உள் உலக சொரூபம், அதாவது ஈகோவை பத்தி பேசும்போது தொலைப்பித்து அப்படிங்கிற ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்களே. ஏன்? என்னோட ஈகோவை நான் ஏன் தொலைக்கணும்? அதை தொலைச்சா நான் எப்படி உயிர் வாழ முடியும்? ஒரு ஐடென்டிட்டி வேணாம். இது ஒரு அருமையான கேள்வி. இத நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சொரூபம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட அடையாளம். அதாவது, நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் ஒரு மருத்துவர், நான் இவ்ளோ பெரிய அந்தஸ்துல இருக்கேன், இப்படிங்கிற உங்களோட உருவம் மற்றும் அறிவு பற்று. அந்த ஈகோ. கரெக்ட். வெளி உலக மாயைகளை நீங்க ஒரு சட்டைய கழட்டுற மாதிரி கழட்டிடலாம். ஆனா ஈகோ அப்படிங்கிறது உங்க தோளோட தோலா, உசுரோட உசுரா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது பிரிக்க முடியாது. ஆமா, அது ஒரு கேன்சர் செல் மாதிரி உங்க மனசோட ஒவ்வொரு மூளைக்கும் பரவி இருக்கு. அதை போய் நீங்க ஜஸ்ட் விடுவிக்க முடியாது. இப்ப நீங்க உங்க ஈகோவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுவே வேற மாதிரி உருவெடுக்கும். நான் என் ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற இன்னொரு புதிய ஈகோவா நிக்கும். அது ஒரு பெரிய ட்ராப். ஓ, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்றாங்களே, அதுவா? நான் உலக மாயைகளை எல்லாம் துறந்துட்ட ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு பெரிய ஈகோ தானே? சூப்பரா சொன்னீங்க. அந்த ஆன்மீக ஈகோ இன்னமும் ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் அந்த பேரொளி அதை சரி பண்ணவோ இல்ல கொஞ்சம் மாத்தி அமைக்கவோ ட்ரை பண்றதே இல்ல. அதை வேரோட பிடுங்கி எரியுது. மொத்தமா அழிச்சிருது. ஆமா, முழுசா அழித்தொழிக்குது. அதனாலதான் தொலைப்பித்து அப்படிங்கிற வார்த்தைய அவ்வளவு துல்லியமா பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஈகோ முற்றிலுமா செத்து போகணும். சைக்காலஜில இத ஈகோ டெத் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட அடையாளம் முழுமையா அழிஞ்சு போற ஒரு நிலை. ஆனா அது கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கே. நான் நானாகவே இல்ல அப்படின்னா, என் அடையாளம் மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு வேக்யூம் உருவாயிடும்ல. கண்டிப்பா உருவாகும். அப்படி ஒரு வெற்றிடத்துல ஒரு மனுஷனால எப்படி நார்மலா செயல்பட முடியும்? அது அவனை ஒரு விதமான வெறுமைக்கு, அதாவது ஒரு நிகிலிசம் ஸ்டேட்டுக்கு தள்ளி விடாதா? இது ரொம்ப அற்புதமான ஒரு தர்க்கம். ஏன்னா உங்க ஈகோவை அழிச்சிட்டு அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டுட்டா கண்டிப்பா அந்த மனிதன் ஒன்னு பைத்தியக்காரனா மாறிடுவான், இல்லனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடமா மாறிடுவான். ஆமா, அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அங்கதான் அடுத்த வரியோட மேஜிக் நடக்குது. அருளின் நிற்றெருட்டும். அந்த ஈகோ அழிஞ்ச இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது இல்லையா? அந்த வெற்றிடத்தை அருட்பெருஞ்சோதி தன்னோட மாபெரும் அருளால நிரப்புது. ஓ, ஈகோக்கு பதிலா அருள். எக்ஸாக்ட்டா. ஈகோ அப்படிங்கிற ஒரு வயலண்டான வன்முறையான சக்தி இருந்த இடத்துல இப்போ அருள் அப்படிங்கிற கருணை நிரம்புது. நீங்க அந்த நான் அப்படிங்கிற தனிமனித அடையாளத்திலிருந்து விலகி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிர்களோடும் ஒரு கனெக்ஷனை ஃபீல் பண்றீங்க. புரியுது. இது உங்களை ஒரு ஜடமா மாத்துறது கிடையாது, மாறாக உங்களை ஒரு கருணையின் ஊற்றாவே மாத்துது. வாவ். அதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த கேன்சர் கட்டியை அகற்றுனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வெறும் தையல் மட்டும் போடாம ஒரு நல்ல மருந்த போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான உதாரணம். அதற்காக இந்த ரீசெட். ஏன்னா இவ்வளவு காலமா மாயையாலையும் ஆங்காரத்தாலையும் நாம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தொலைச்சிட்டோம் அல்லது மறந்துட்டோம். எதையோ எழுந்துட்டோம். ஆமா, இதுதான் அடுத்த கட்டத்துல சொல்றாங்க. மறைப்பின் மறந்தன அருட்பெருஞ்சோதி வருவித் தாங்கே அருட்பெருஞ்சோதி அறத்தோடு திரட்டும் அருட்பெருஞ்சோதி. மறைப்பின் மறந்தன, அதாவது இந்த மாயை திரைகளால நம்ம மறந்து போன விஷயங்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவனோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் மறந்து போற ஒரு அம்னிஷியா நிலை மாதிரி இருக்கு. கரெக்ட். அவனுக்கு தான் யாருன்னே தெரியல.
அப்ப அந்த பேரொளி அவனோட உண்மையான பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வருது. அதான் வருவித்து. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. நாம மறந்து போன அந்த உண்மையான இயல்ப அந்த பேரறிவு நமக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி திரும்ப கிடைக்கிற அந்த எல்லையற்ற அறிவோ இல்ல அந்த சக்தியோ ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பானது தானா? ஆஹா, அத கேட்டிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா, மனிதனோட உண்மையான இயல்பு அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற அறிவு தான். ஆனா, மாயை விலகி, ஈகோவும் அழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அபரிமிதமான அறிவும், தெளிவும் ஒரு ரொம்ப கூர்மையான கத்தி மாதிரி. ஓ, அத ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆமா. அத எப்படி கையாள்றதுன்னு முறை தெரியலனா, அது மறுபடியும் உங்கள அழிவுக்கே கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் அந்த பேரொளி உங்களுக்கு வெறும் அறிவையும் தெளிவையும் மட்டும் சும்மா குடுக்கல. அத அறத்தோடு திரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அறம் அப்படின்னா தார்மீக நெறி. அதாவது அறிவ ஒரு தார்மீக சட்டகத்துக்குள்ள ஒரு மாரல் ஃப்ரேம்வொர்க்குள்ள வைக்கிறாங்களா? இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலா எப்படி வேலை செய்யுது? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்குது. ஈகோ இல்ல. அதனால எந்த தடையும் இல்லாம உங்களால மொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. சரி. ஆனா அறம் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு விசை, ஒரு கிராவிட்டி இல்லனா, அந்த ஆற்றல் எந்த திசையில வேணா போகலாம்ல. ஆமா, மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அறம்னா என்ன? சக மனிதர்கள் மேல இருக்கிற நேசம், மத்த எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத தன்மை, தர்மத்தோட வழியில நடக்கிறது. அந்த பேரொளி உங்களுடைய மறந்து போன ஞானத்தை உங்களுக்கு மீட்டு தரும்போதே, அதோட சேர்த்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சரியான தார்மீக நெறியும் சேர்த்தே தருது. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. ஆமா. அறம் இல்லாத எந்த ஒரு ஆன்மீக தெளிவும் வெறும் வெற்றுத்தனமானது. தெளிவு அப்படிங்கிறது அது அறத்தோடு சேர்ந்து செயல்படும் போது மட்டும்தான் முழுமை அடையுது. இது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அறிவோ இல்ல ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வோ ஒரு மனிதனை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்திடக்கூடாது. அது அவனை இன்னமும் அறம் சார்ந்தவனா, சமூகத்துக்கு பொறுப்பானவனா மாத்தணும். அதுதான் அறத்தோடு திரட்டும் பண்ணுது. எக்ஸாக்ட்டா. இது ரொம்ப அழகான ஒரு படிநிலை. முதல்ல அந்த விஆர் கண்ணாடியை கழட்டணும், அது விடயம். பிறகு அந்த கண்ணாடியை போட்டுட்டு இருந்தவனே அழிச்சோம், அது சொருவம். அதுக்கப்புறம் மறந்து போன உண்மையை மீட்டு அதை அறத்தோடு இணைத்தோம், அது மறந்தனம். இந்த 3 படிநிலைகளுமே ஒரு மனிதனோட முழுமையான உள்ளொளி பயணத்தை ரொம்ப அழகா விவரிச்சிருச்சு. இதுக்கு மேல அங்க என்ன தேவை இருக்கு? பயணம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த பயணம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு தான் தோணும். ஆனா அந்த பேரறிவை பொறுத்த வரைக்கும் அதோட இலக்கு ஒரு தனி மனிதன் கிடையாது. வேற யாரு? இந்த முழு பிரபஞ்சமுமே அதோட இலக்கு தான். இங்கதான் இந்த மொத்த தத்துவத்தோட உச்சகட்டமே வெளிப்படுது. எவ்வகை உயிர்களும் அருட்பெரும் ஜோதி இன்புற வாங்கே, அருட்பெரும் ஜோதி அவ்வகை தெருட்டும் அருட்பெரும் ஜோதி. எவ்வகை உயிர்களும், அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உயிரினங்களையும் இது குறிக்குதா? ஆமா, எல்லாமே அடங்கும். ஆனா இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல், ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன சிக்கல்னு சொல்லுங்க. இப்ப நம்மள கேட்டுட்டு இருக்கிற நேயர்களே எடுத்துக்குவோமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லைஃப் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தொழில்ல பெரிய லாஸ் வந்திருக்கலாம், ஒருத்தர் மன உளைச்சல்ல இருக்கலாம், இன்னொருத்தர் ஸ்பிரிச்சுவல் தேடலோட உச்சியில இருக்கலாம். ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. கேட்டீங்க, ஆன்மீகத்துல இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்படிதானே இருக்கணும். ஆமா. இப்போ உங்களுக்கு தேவைப்படுற தெளிவு எனக்கோ இல்ல இதை கேட்டுட்டு இருக்கிற நேயருக்கோ தேவைப்படாம போகலாம். அதனாலதான் அந்த பேரொளி எல்லாருக்கும் ஒரே சைஸ்ல சட்டைய தச்சு கொடுக்கறது கிடையாது. அந்த கடைசி வரிய திரும்ப கவனிங்க. அவ்வகை தெருட்டும் அருட்பெருஞ்சோதி. அவ்வகை, ஓஹோ. ஆமா, அவ்வகை அப்படின்னா எந்த உயிருக்கு எந்த தன்மையில, எந்த அளவுல, எந்த தருணத்துல தெளிவு தேவையோ அந்த உயிரோட தன்மைக்கேற்ப ரொம்ப துல்லியமா ஒரு கஸ்டம் டெய்லர் தெளிவா அது வழங்குது. ஓ, நிஜமாவே இது மனச கவரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை. அதாவது இயற்கையோ இல்ல அந்த பேரறிவோ நம்மள ஒரு ரோபோக்களின் கூட்டமா பார்க்கல. கண்டிப்பா பார்க்கல. ஒவ்வொரு உயிரோட தனித்துவத்தையும் அது ரொம்ப மதிக்குது. எனக்கு இப்போ என்ன தேவையோ அதை என் மொழிக்கு ஏத்த மாதிரி, என் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பேரறிவு எனக்கு உணர்த்தும். அதான சொல்றீங்க? எக்ஸாக்ட்டா. இப்போ ஒரு சின்ன செடிக்கே எவ்வளவு சூரிய ஒளி தேவையோ அது மட்டும்தான் பிரபஞ்சம் அதுக்கு கொடுக்குது. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு எவ்வளவு ஒளி தேவையோ அது அதுக்குரிய அளவுல கொடுக்குது. சின்ன செடிக்கு ஆலமரத்தோட வெளிச்சத்தை கொடுத்து அது கருகிடும். ஆமா, கருகிடும்ல. அதே போலதான் உங்க மனசு இப்ப எந்த திரைய விளக்குவதற்கான பக்குவத்துல இருக்கோ அத மட்டும்தான் அந்த பேரொளி செய்யும்.
இது எவ்ளோ பெரிய விடுதலை உணர்வை தருது பாத்தீங்களா? நீங்க போய் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படவோ, ஐயோ நாமும் அவரை மாதிரி ஒரு 4 மணி நேரம் தியானம் பண்ணலையே, நமக்கு இன்னும் முக்தி கிடைக்கலையே அப்படின்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணவோ எந்த அவசியமுமே இல்ல. வாவ், ஆமா. உங்களுக்கான ஞானம் உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டு உங்களோட தன்மைக்கேற்ப உங்களை தேடி வரும். நிஜமாவே இந்த தத்துவம் ஒரு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்குது. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் இது ஒரு பெரிய ஆசுவாசமா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எந்த பந்தயத்திலையும் ஓட தேவையில்லை. நீங்களா இருந்தா போதும். உங்களுக்கான தெளிவு அவ்வகை திருட்டும் அப்படிங்கிற முறையில உங்களை சேரும். கரெக்ட். இந்த உரையாடல் வழியா நாம பயணித்த விதம் எனக்கு பர்சனலா பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கு. வெளி உலக மாயை அப்படிங்கிற திரையில ஆரம்பிச்சு உள்ளுலக அகங்காரத்தை வேறெடுத்து அப்புறம் அறத்தோடு கூடிய நம்ம பூர்வீக நினைவை மீட்டு கடைசியா இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் கிடைக்கிற அந்த தனிப்பயனாக்கப்பட்ட பேரின்பத்தை பத்தி நாம பேசியிருக்கோம். அதுதான் இந்த 12 வரிகளோட வல்லமையே. மனித குலத்தோட உளவியல் சிக்கல்கள் அத்தனையும் அவிழ்க்கக்கூடிய சாவி இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இத நாம வெறும் புத்தகத்துல படிக்கிறதோட நிப்பாட்டாம, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற அகப்போராட்டங்களோட பொருத்தி பார்க்கும்போதுதான் இதோட உண்மையான ஆழம் என்னன்னு நமக்கு விளங்கும். கண்டிப்பா. இதை விட சிறப்பா இதை தொகுத்து சொல்ல முடியாது. நாம இந்த ஆழமான தேடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு மிக முக்கியமான கேள்வியை உங்களை நோக்கியே கேட்டுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையும் உங்க மனநிலையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த நிமிஷம் இந்த பிரபஞ்சம் அல்லது அந்த பேரறிவு உங்களுக்காகவே பிரத்யேகமா, அதாவது அவ்வக திரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைய உங்ககிட்ட இருந்து விளக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த திரை என்னவா இருக்கும்? அது உங்கள மணிக்கணக்கனா கட்டி போட்டிருக்கிற உங்க ஸ்மார்ட் போனா, இல்ல சோஷியல் மீடியா அங்கீகாரமா, அல்லது உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற நான் எல்லாவற்றையும் சாதிச்சிட்டே அப்படிங்கிற உங்க ஈகோவா? எந்த திரைய அந்த பேரொளி இப்ப உங்ககிட்ட இருந்து கழட்டிட்டு இருக்கு? இந்த சிந்தனைய உங்க மனசுக்குள்ள ஒரு விதையா விட்டுட்டு நாங்க விடைபெறுறோம். அந்த விதை அறத்தோடு கூடிய ஒரு தெளிவை உங்களுக்குள்ள துளிர்க்க செய்யட்டும். உங்களுடைய தேடல் என்றென்றும் தொடரட்டும். மீண்டும் ஒரு ஆழமான தேடல்ல நம்ம சந்திப்போம்.